ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி அந்தாதியில 60வது பாடல்ல போன பகுதியில நாம முடிச்சோம். பாலினும் சொலினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. உன்னுடைய பாதங்களை வைக்கிறதுக்கு அவ்வளவு விசேஷமான இடங்கள் எல்லாம் இருக்கிறப்போ அதையெல்லாம் தாண்டி என்னுடைய தலைமையிலையும் உன்னுடைய பாதங்களை வச்சியே. இந்த நாய் தலை, முடை நாய்த்தலை, நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த நாயினும் கடையேனான என்னுடைய தலை உனக்கு இதையெல்லாம் விட நல்லதா இருந்துச்சா, இங்க கூட கொண்டு வந்து உன்னுடைய பாதங்களை வச்சியே அப்படின்னு கேட்ட அந்த பாடல். அந்த வியப்பு என்னை எப்படி ஆட்கொண்டா. இப்போ நம்ம பெரிய பெரிய ஞானிகளை எல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணா நமக்கும் பண்ணியிருக்காளே அப்படின்னு நினைக்கிற அந்த எப்படி நமக்கு கிடைச்சது இது அப்படிங்கிற ஆச்சரியம் அது அவருக்கு இன்னமும் குறையல. இந்த பாடல்ல அடியேன் முடை நாய்த்தலை இந்த நாளினும் சால நன்றோ அப்படின்னு கேட்டார். அதை விட நல்லதா என்ன என் தலைமையில கூட நீ உன்னுடைய பாதங்களை வச்சிருக்கியே அப்படின்னு கேட்டவர். இதுலயும் இந்த பாட்டிலையும் 61வது பாட்டிலையும் அப்படி அவள் ஆண்டு கொண்ட அதிசயத்தை நினைச்சு நினைச்சு அப்படியே பூரிச்சு போறார். அப்படியா, நமக்கும் இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சதே, நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்திலேயே நாயேனையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாயேன் அப்படின்னா இப்போ ஒரு தேவியினுடைய அனுகிரகத்தை பெறணும்னா இப்ப நாம பாக்குறோம், பெரிய பெரிய ஞானிகளை பாக்குறோம், பெரிய பெரிய மகான்களை எல்லாம் பாக்குறோம். அவங்கெல்லாம் எப்படி இருந்து அப்படி அனுகிரகம் கிடைச்சிருக்கு. நாமெல்லாம் அப்படி இல்லையே, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோமே, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கே தெரியல. கண்டிப்பா இருக்காதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அவங்களோட கம்பேர் பண்றப்போ அவங்க அதெல்லாம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, எப்படி உபாசனை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப நமக்கு அது தெரியலையே, அப்ப நமக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எப்பவும் நம்ம மேல இருந்துட்டே இருக்கு நமக்கு. ஆனா ஏதோ ஒரு நேரத்துல அவள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, நம்மளை வழி நடத்திட்டு இருக்கான்னு தெரியறப்போ இல்ல அதெல்லாம் தெரியாட்டி கூட நம்ம மேல கூட அவளுக்கு ஒரு அன்பு உண்டு போல இருக்கு, தெரியாட்டியும் அனுகிரகம் பண்ணுவா போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. அது ஆச்சரியமாவும் இருக்கு. பாரு, அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்றோம், நமக்கும் நடந்திருக்கு, அப்ப நாமளும் பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு ஒரு நாமளா இருந்தா என்ன நினைச்சுப்போம்னா, ஓ நமக்கும் எல்லாம் வந்துருச்சு, அவ்வளவுதான், நாமும் பெரிய ஞானி ஆயிட்டோம், இனிமே எல்லாரும் வாங்க வரிசையில வாங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். ஆனா பெரியவங்க சான்றோர்களுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, பரவாயில்ல, உன்னுடைய பெருந்தன்மையினால நீ அப்படி தகுதியே இல்லாதவனா இருந்தாலும் உன்னுடைய பெருந்தன்மையினால நீ என்ன அப்படி ஆட்கொண்டிருக்க அப்படிங்கிற பணிவு அவங்க கிட்ட இருக்கு. தன்னிலை உயர உயர பணிவு வேணும் அப்படின்னு தான் சொல்றாங்க பெரியவங்க. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணிவு வரணும், பணிவு வரலன்னா அந்த உயர்வு பிரயோஜனம் இல்லாததாக போகும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்றாங்க. அதை நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நாம ஒரு காரியத்தை சாதிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு உடனே நாம சாதிச்சோங்கிறத தலைமையில எடுத்து வச்சுக்கிட்டாலே நமக்கு அழிவு, அதாவது இறங்கு முகம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ ஏர்முகம் நிக்காம மேல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா இது நாம செய்யல, தெய்வ அனுகிரகத்தினால நடந்திருக்கு. இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் கிடைச்சதுக்கு அவளுக்கு நன்றியோட இருக்கணும். தொடர்ந்து நாம இதே பணிவோட இதே மாதிரி இருந்தாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இங்க நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து அப்படின்னு சொல்றார்.
நாயேனை அப்படிங்கிறதுக்கு ஏன் நாயை எப்பவும் எல்லாரும் சொல்றாங்க? நாய் என்ன அவ்வளோ இழிவானதுன்னு எதுக்காக நாயை வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாய்க்கு வந்து ம், முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, ஆம், தான் துப்பினதையே தான் திரும்ப சாப்பிடுமா. இந்த குணம் எந்த வேறு விலங்குகள்கிட்டயும் கிடையாதாம். அதனால அந்த நாயை எப்பவும் கொஞ்சம் இழிவாகவே சொல்றது. இதை யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த விலங்குமே, பன்றி கூட தான் துப்பினதை சாப்பிடாதாம். நாய் வந்து தானே துப்பிட்டு தானே அதையே திரும்பி சாப்பிடுமா. நான் துப்பினதுன்னு சும்மா சொல்றேன். அது அது வாமிட் பண்ணதே அது திருப்பி சாப்பிடுமா நாய். அப்படி ஒரு குணம் அதுக்கு உண்டாம். நாமளும் ஒரு தடவை போய் ஒரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சு அடிபட்டோம் அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே அத செய்யாம இருக்கணும்னு நெனைப்போம். ஆனா அத மறந்துடுவோம். எத? போய் அடிபட்டுட்டு வந்தோமே, அத மறந்துட்டு திருப்பி அதையே செய்வோம். ஒரு தடவை செஞ்சு அடிபட்டுட்டா, அத அதோட விட்டுடணும். திருப்பி செய்யக்கூடாது. இல்ல ஒரு தடவை நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அத திருப்பி செய்யக்கூடாது. ஆனா, நம்ம தப்புன்னு தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்கள லைஃப்ல திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். யார் அப்படி தப்புன்னு தெரிஞ்சப்புறமும், ஒரு தடவை அனுபவப்பட்டதுக்கு அப்புறமும், ஒரு தடவை அடிபட்டா கூட உனக்கு புத்தி இருக்காதா? அப்படின்னு கேட்கிறோம்ல. அது என்னன்னா, வேற ஏதேதோ காரணங்களுக்காக அத திருப்பி செய்றது. இப்ப ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இந்த மாதிரி ஆயிடுது. ஆனா, அது சாப்பாட்டு மேல இருக்கக்கூடிய விருப்பத்தினால, திரும்ப அதையே போய் சாப்பிட்டு, திரும்ப அதையே வரவழைச்சுக்கிறது. அனாவசியமா இந்த இந்த சந்தர்ப்பம் லைஃப்ல எல்லாருக்குமே நடந்திருக்கும். யாராவது ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க கிட்ட நல்ல விதமாவோ, கெட்ட விதமாவோ ஏதோ ஒண்ணு பேசியிருப்போம். அவங்க அத வழிமாறாம போய் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா, நாம நேரா அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட அவ்ளோ எஃபெக்ட் இருக்காது. இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி அவங்க அவங்க கிட்ட போய் சொல்றப்போ, அது ரொம்ப தப்பான விஷயமா போய் சேரும். அப்போ அவங்க நம்ம கிட்ட சிலர் கேட்க மாட்டாங்க. சிலர் நேரா கேட்டுடுவாங்க. நேரா வந்து, "என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்கள அப்படி நினைக்கவே இல்ல. நீங்க அப்படி பேசிட்டீங்களே!" அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அவமானமா போயிடும். நம்ம போய் இப்படி பேசிட்டோமே! பேசிட்டோமேங்கிறத இவங்க கிட்ட சொல்லி, இவங்க போய் அங்க சொல்லிட்டாங்களேன்னு சொன்னவங்க மேல ஒரு கோவம். நாம சொல்லியிருக்க கூடாது இவங்க கிட்ட. அப்படின்னு ஒரு நம்ம மேலேயே ஒரு கோவம். இதெல்லாம் இருக்கும். அப்ப நாம நெனச்சுப்போம். இனிமே யார பத்தியுமே யார்கிட்டயுமே பேசக்கூடாது. யாரையுமே இந்த உலகத்துல நம்ப முடியாது. அப்படின்னு. ஆனா செய்வோமா? திருப்பி அதே வேலைய செய்வோம். இது மாதிரியான குணங்கள் அனுபவத்திலிருந்து கத்துக்கக்கூடிய குணம் இல்லாம, திரும்ப வேற ஏதோ ஒரு பேச்சு சுவாரஸ்யம் தான். வேற என்ன? எதுக்காக மற்றவங்கள பத்தி பேசுவோம் சொல்லுங்க? அவங்கள விட நான் உயர்வுன்னு காமிச்சுக்கிறதுக்கு பேசுவோம். அப்படி இல்லன்னா, ஒரு பேச்சு சுவாரஸ்யத்துக்காக நல்லா சிரிப்பா இருக்கு அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தா, அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருப்போம். சோ இந்த 2மே ஒரு டெம்பரரி பிளஷர். அந்த பிளஷர தள்ளி வச்சோம்னா நமக்கு பேச வேண்டிய அவசியமே இருக்காது. மௌனம் இருக்கிறத ரொம்ப நாளா நம்ம நடுவுல பேசவே இல்ல. மௌனம்ங்கிறது அவ்ளோ முக்கியமான விஷயம். நாம முன்னாடி ஒரு பார்ட் ஆஃப் த டே ஆவது மௌனம் பழகுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அது கொஞ்ச நாள் பார்த்தோம். அப்புறம் விட்டுட்டோம் அத. அத நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இன்னும் ஒரு செஷன்ல எப்பவாவது. சோ இங்க நாய் அப்படிங்கிறது அவ்வளவு கீழானதாக இருக்கிறப்போ, அப்படி இருக்கக்கூடிய என்னையும் கூட நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக நீயே நயந்து வந்துன்னு விருப்பப்பட்டு வந்து. யாராவது நான் ரொம்ப அழறேன் அப்படிங்கிறதுக்காக வரல. நான் ரொம்ப பிரார்த்தனை பண்றேங்கிறதுக்காக வரல. உனக்கே என் மேல ஒரு அன்பு. நீயாவே நயந்து என் மேல விருப்பப்பட்டு, நயந்துன்னு விருப்பப்பட்டு. அப்படி இறைவனுடைய, தேவியினுடைய அருளை வாங்கிக்கணுங்கிறதுல நமக்கு இருக்கணும் விருப்பம். ஆனா, உண்மை என்னன்னா, நமக்கு இருக்கிற விருப்பத்த விட, அவளுக்கு நமக்கு அனுக்கிரகம் பண்ணணுங்கிற விருப்பம் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா இறைமூர்த்தங்களுக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் கூட்டங்களுக்கும், நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை விட, இறைவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையும், அன்பும் ரொம்ப ஜாஸ்தி. அவன் வந்து தன்னுடைய அருளை அப்படியே ஒரு சுமை மாதிரி வச்சிருக்கான். அவ்வளோ அருள் வச்சிருக்கான். யாராவது கிடைக்க மாட்டாங்களா? இந்த அனுக்கிரகத்தை எல்லாம் அவங்களுக்கு காமிக்க மாட்டோமா? அப்படின்னு அருளை சுமையாக வைத்திருக்கக்கூடியவன் இறைவன். அவன்கிட்ட இருக்கிற இப்ப நீங்க ரொம்ப வெயிட் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க ரோட்ல. அப்போ என்ன நினைப்பீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இறக்கி வச்சு கொஞ்சம் இளைப்பாற மாட்டோமா? அப்படி கொஞ்சம் குறையாதா இது? அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அது மாதிரி
இந்த அனுகிரகத்தை யாருக்காவது கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவனா. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவியானவள் தானே நயந்து வந்து ஆட்கொண்டாளாம். தானே விருப்பப்பட்டு வந்து, சரி இவனை நாம அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தானே நயந்து வந்து அப்படிங்கிறதுல என்ன விசேஷம்னா, இப்போ கொஞ்சம் வசதி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுடுங்க, அதெல்லாம் நீங்க முடிச்சிடுங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சிடுங்க அப்படின்னு ஒர்க்கை அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்க அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும். நாமளே போய் செய்யறது. அப்ப அவள் மகாராணி, ஜெகத் ஜனனி. அவளுக்கு எவ்வளோ வேலையாட்கள். அவங்கள யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு போய் கொஞ்சம் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லலையாம். தானே நயந்து வந்து அவளே ஏஞ்சி வந்தாளாம். அப்போ அவ்வளவு அருள், அவ்வளவு அருள்ங்கிறது என்ன? நம்ம மேலே தேவிக்கு இருக்கக்கூடிய அன்புதான் அருள். அந்த அருள் தானே ஏஞ்சி வந்து ஆட்கொண்டாளாம். ஆனா இதுல நடுவுல ஒரு வார்த்தை போடுறாரு, நினைவின்றி அப்படின்னு. என்ன நினைவின்றி? தானே வந்து ஆட்கொண்டாள், நீயே வந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றதுல நீயே நினைவின்றி ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றார். நினைவின்றி ஆட்கொள்ளுதல்னா என்ன? நாம செஞ்ச தப்பெல்லாம் அவ ஞாபகம் வச்சிருந்தான்னா வரமாட்டா, வந்திருக்க மாட்டா. அதெல்லாம் நினைவுல வச்சுக்கலையாம் அவ. அதையெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் மறந்த போல வந்துட்டாளாம். நீயே நினைவின்றி ஆட்கொண்டாய். இப்போ தேவியினுடைய அனுகிரகம் வேணும்னா என்னென்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நாம ஏதாவது செஞ்சோமானா கொஞ்சம் கூட செய்யல. ஏதோ கொஞ்சோண்டு செஞ்சிருக்கலாம். ஆனா தப்பு செஞ்சதுதான் ஜாஸ்தி. ஒரு நாள்ல நீங்க நினைச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல தேவிக்கு நாம கொடுக்கிற டைம் எவ்வளோ, மற்ற விஷயங்களுக்கு நாம கொடுக்கிற டைம் எவ்வளோ. அப்போ அந்த மற்ற விஷயங்கள்ல எவ்வளவு நல்லது கெட்டது எல்லாமும் செய்யறோம். இப்போ ஆமா நீ கொடுக்குற 10 நிமிஷம் அதிகபட்சம் போனா 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துக்கு நானே வந்து உன்னை ஆட்கொள்ளணுமா அப்படின்னு அவன் நினைக்கல. இந்த தப்பெல்லாம் மறந்துட்டா. நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இப்போ ரமண மகரிஷியை பார்க்கிறோம், மகாபெரிவாளை பார்க்கிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கிறோம், விவேகானந்தரை பார்க்கிறோம், எவ்வளோ பெரியவர்களை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் ஆட்கொண்டாள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி அப்படி ஆட்கொண்டாள்னு பார்த்தோம். ஆனா நம்மளையும் ஆட்கொள்வாளா அப்படின்னு நினைக்கிறப்போ, அவ வந்து ஆட்கொண்டுட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு. நாம செஞ்ச அட்டகாசங்களை எல்லாம் மறந்ததுனாலதான் வந்திருக்கணும். இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அவங்கள மாதிரி இல்லையே நாம. ஆனாலும் நம்மளை ஆட்கொண்டால்னா நினைவில்லாமத்தான் ஆட்கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. இதே மாதிரி மணிவாசக பெருமானுடைய ஒரு பாடல் உண்டு. யான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி அப்படின்னு சொல்லுவார். வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யாருக்கு தெரியும்? எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கலன்னா நான் எங்கேயோ ஒரு ஓரத்துல வாழ்ந்துட்டு எங்கேயோ ஒரு ஓரத்துல இறந்து போயிருப்பேன். என் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த அனுகிரகத்தினால இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, எம்பிரான் வந்து என்னை ஆட்கொண்டதுனால். ஆனா எப்படி ஆட்கொண்டான்? மதிமயங்கி. ஏதோ அவர் தெளிவா இல்லாத சமயத்துல மதிமயக்கத்துல இருந்தப்போ வந்து ஆட்கொண்டுட்டாராம். தெளிவா இருந்திருந்தாருன்னா என்ன ஆட்கொண்டு இருக்க முடியாது. என்கிட்ட அவ்வளவு பிழைகள் இருக்கு, அவ்வளவு குற்றங்கள் இருக்கு. அதனால ஆண்டிலனேல் மதிமயங்கி அப்படின்னு அவர் சொல்றதுதான் இங்க, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இறைமூர்த்தங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அருளும் அறிவும் ஜாஸ்தியா இருக்கும். அருளும் அறிவும் ஜாஸ்தியா இருக்கிறப்ப இந்த இவனுக்கு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்றது எது? அறிவு. அருள்ங்கிறது எல்லார் மேலயும் வந்துடும். இப்ப யாரோ வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மோகம் பாவமா இருந்துச்சுன்னா உடனே நமக்கு கருணை வந்துடும். சரி உங்களுக்கு கொடுத்துருவோம், பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா அறிவு என்ன பண்ணும்? இவனை பார்த்தா 3 நாளா சாப்பிடாத மாதிரி இல்லையே, 3 நாள் சாப்பிடலன்னா இப்படி இருக்க முடியாதே, ஏதாவது பொய் சொல்றானா, என்கிட்ட இருந்து ஏதாவது பொய் சொல்லி காசு வாங்க பாக்குறானா அப்படின்னு அறிவு யோசிக்கும். இதே மாதிரி நமக்கு இருக்கிற கொஞ்சோண்டு அறிவே அப்படி யோசிக்கும் அப்படின்னா, அருளும் அறிவும் நிறைந்த அந்த பரம்பொருள் அறிவை உபயோகப்படுத்துச்சுன்னா நம்மளெல்லாம் ஆட்கொள்ளவே முடியாதான். அதனால அந்த அறிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அறிவு மயங்கி இருக்கல், அதுதான் மதிமயங்கி இருக்கல். அப்படி மதிமயங்கி வந்து எம்பிரான் என்னை ஆட்கொண்டதுனாலதான்
இன்னைக்கு எல்லாருக்கும் நானு மணிவாசக பெருமான்னு என்ன கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இல்லைன்னா நான் யாரு? என்ன யாருக்கு தெரியும்? அப்படின்னு மணிவாசக பெருமானே சொல்றார். அப்போ அது மாதிரி இங்க இவரும் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நயந்து வந்து ஆட்கொண்டாய், நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நினைவின்றிங்கிறது தான் அங்க மதிமயங்கின்னு வந்தது. நினைவின்றி ஆண்டு கொண்டாய். சரி, ஆண்டு கொண்டு இப்போ நாம என்ன செய்வோம்? இப்ப யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, சரி சும்மா கொஞ்சோண்டு ஏதாவது 100 ரூபாய் கொடுப்போம். கொடுத்தோன்னும் இல்லாம கொடுக்கலன்னும் இல்லாம சும்மா ஏதோ ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். நாம ஏமாந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா நாம ஏமாந்தோம்னு ஆயிடும். நாம ஏமாந்து போனோம் இவங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சமா கொடுத்துட்டு போனா போதும், ஏமாந்தனாலும் போய் தொலையும். எதை நம்ம தொலையிட்டோம்னு சொல்லுவோம்? ஏதோ ஒரு நமக்கு பொருட்டு இல்லாத ஒரு அமௌண்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு சரி இப்போ நான் ஏமாந்ததா இருந்தா கூட அந்த பாவம் அவனையே சேரட்டும். 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படி நினைச்சுக்கோன்னா நம்ம நினைச்சுப்போமா? மாட்டோம். அங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருப்போம். நம்மளால பண்ணக்கூடிய கொஞ்சோண்டு அமௌண்ட்டா இருந்தா அதை கொடுத்துட்டு சரி போ, ஏமாத்தினான்னா அவன் பாவம் அது அப்படின்னு விட்டுருவோம். அது மாதிரி நினைவில்லாம நாம செஞ்ச குற்றங்கள் எல்லாம் நினைவில்லாம நம்மளை வந்து ஆண்டு கொண்டாலும் நிறைய கொடுத்துட வேணாம், அப்புறம் மதிமயங்கி ஆண்டு கொண்டான்னு நமக்கு எழுதி வைப்பாங்க திருவாசகத்துல. மதிமயங்கி இல்ல நினைவின்றி ஆண்டு கொண்டாயின்னு எழுதி வைப்பாங்க அபிராமி அந்தாதியில. அதனால அப்படி நிறைய எல்லாம் ஒன்றும் கொடுத்துட வேண்டாம், ஏதோ ஓரளவு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சு ஏதோ வந்ததுக்கு இவனுக்கு இது போதும் அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டு போனாலானா, நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். நின்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்தாய். நீ என்னங்கிறது அப்படியே தெரியக்கூடிய அறிவை கொடுத்து அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கா. அது எவ்வளவு பெரிய விஷயம். அவளை தெரிஞ்சுக்கிறது தான் இங்க உலகத்துல எதையும் தெரிஞ்சுக்கிறது. அவளை தெரிஞ்சுக்கிட்டா வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, எல்லாமே தெரிஞ்சு போகும். அப்ப அவளை இருக்கிறபடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏதோ இப்போ ஒரு விஷயத்த பத்தி ஒரு ஒரு வீரனை பத்தி எழுதுறப்ப அவன் அப்படியே 100 யானையை கையில தூக்கி சுத்தி அப்படி எறிவான் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவனுடைய வீரத்தை பத்தி எழுதுறாங்க. அவன் யானையே வந்தா கூட அப்படியே தூக்குற அளவுக்கு அவனுக்கு வலு இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா நாம நேரா போய் பீமன் சண்டை போடுறப்போ அவன் எப்படி மரங்களையும் யானைகளையும் தூக்கி தூக்கி போட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அது உள்ளவண்ணம் அறிதல். நாம கண்ணாலேயே பார்த்தோம் அப்படின்னா, ஓ ஆமா, இது கவிஞர்கள் சும்மா ஒரு பெருமைக்கு எழுதல, நிஜமாவே பீமன் வந்து மரங்களை பிடுங்கி போட்டாரு, யானைகளை எல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சாரு, நாமளே பார்த்தோம். அது உள்ளவண்ணம் அறிதல். அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நமக்கு மூக்கர் என்ன சொல்லியிருக்கார், பகவத் பாதாள் என்ன சொல்லியிருக்கார், லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த விஷயங்களை நமக்கு தெரியும். அதுல ஓரளவு தெரியும். சொன்னவங்க என்ன நினைச்சு எழுதினாங்கன்னு தெரியாது. நாம வந்து அதை ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம புரிஞ்சுக்கிட்ட விதத்துல அவங்க சொன்னதுல கொஞ்சம் தெரியும். நாம டைரக்டா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த அனுகிரகம் கிடைக்கல. இதையெல்லாம் வச்சு ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற எல்லா கிரந்தங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு அந்த கிரந்தங்கள்ல எல்லாம் வச்சு இதுதான் இறைமூர்த்தங்கள், இதுதான் அந்த தத்துவம் அப்படின்னு ஒரு 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 ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கோம். அது வந்து ஒரு உண்மையா உள்ளவண்ணம் தெரிஞ்சிட்டோமா அப்படின்னா அது அவளா வந்து காட்சி கொடுத்து அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் உள்ளவண்ணம் அறிஞ்சோம் அப்படின்னு அர்த்தம். அந்த அனுகிரகம் நமக்கு இன்னமும் கிடைக்கல. அபிராமப்பட்டருக்கு கிடைச்சிருக்கு. அவர் சொல்றார், நின்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்தாய். என்ன உள்ளது உள்ளபடி தெரியறதுக்கு எனக்கு அந்த அறிவை கொடுத்த. அந்த அறிவை கொடுத்த உடனே என்ன ஆச்சு? நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ யாருன்னு புரிஞ்சுட்டாலே போதும், வேற ஒன்றும் தேவையில்லையே. இங்க உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய்ன்னு சொல்றார். பேயேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் பேய்கள்ங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றார், உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பான் வையத்து அலகையாய் வைக்கப்படும். உலகத்தாரெல்லாம் ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்றப்போ இல்ல அது கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அவனைத்தான் வையத்துள் அலகை, அலகைனா பேய்கள். திருப்புகழ் படிச்சவங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. அலகைகள் அதுல நிறைய வரும். அலகைனா பேய்கள். அப்போ சான்றோர்கள் எல்லாம் இங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தன் அதெல்லாம் இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நாமளே என்ன சொல்றோம்? இப்போ இந்த இறைமறுப்பாளர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா,
எங்க உன் கடவுளை காமி பாப்போம் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதாவது இவ்வளவு பேரு இருக்குன்னு நம்பி, இவ்வளவு பேருக்கு அனுகிரகம் பண்ணி, அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த வேதங்கள், இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள், இந்த சனாதனம் அப்படி தழைச்சு வந்திருக்கு. ஆனா இங்க இவ்வளவு பேர் சொன்னதையும் இவர் ஒருத்தர் தான் அறிவாளியாம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாராம். இவருக்கு நேர்ல வந்து இது எல்லாத்தையும் திருப்பி சொல்லணுமா. அப்பதான் அவர் ஒத்துப்பாராம். அப்படி இருக்கிறவனைத்தான் அலகையுள் வைக்கப்படும்னு திருவள்ளுவர் சொல்றார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். அப்போ இங்க பேயன்னு அவர் ஏன் சொல்லிக்கிறாரு? அவரும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்போ நேரா பார்க்கக்கூடிய தெரியக்கூடிய அறிவை கொடுத்துட்டா. இப்ப பார்த்துட்டார். இப்ப பார்த்துட்டதுனால அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப சொல்றாரு, நான் மத்தவங்க எல்லாம் இருக்குன்னு சொன்னப்பவே நான் அதை ஒத்துட்டு இருக்கணும். அப்ப நான் பேயா இருந்தேன். நான் அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்த என்னையும் நீ மன்னிச்சு, நான் செஞ்ச அப்படி சொன்னதை கூட நீ நினைச்சுக்காம, நீயா வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி, உன்னை உள்ளபடி அறியும் அறிவு தந்தாய். இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு என்ன பேரு பெற்றேன் அப்படிங்கிறார். என்ன ஒரு அதிர்ஷ்டம் இது. நான் இவ்வளவு பொதுவாக இறை மறுப்பாளர்களாக இருந்தவங்களுக்கு அனுகிரகம் வர்றப்போ அவங்க அது ஒரு பெரிய பாரு, அப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டார், அவருக்கு எப்படி அருள் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். இவர் இறை மறுப்பாளர் கிடையாது அபிராமப்பட்டர். அவர் என்ன தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். நான் இதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நான் வந்து அப்பெல்லாம் நான் பேயாக இருந்தேன். இப்ப வந்து நீயா நேர்ல வந்து என்னை ஆட்கொண்டையே இந்த அதிசயத்துக்கு நான் என்ன பேரு பெற்றேன். நான் எவ்வளோ அதிசயம் செஞ்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைக்கும். அத சொல்றப்போ, அம்மா நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டியே, நான் ஒன்னும் அவ்வளோ தகுதி இல்லையே அப்படின்னு பேசுறப்பவே அந்த அம்மா அப்படிங்கிறது கூடவே வந்துருச்சு. ஏன்னா அவளுடைய அபரிமிதமான கருணையை பத்தி பேசுறப்ப யாருக்கு அவ்வளோ கருணை இருக்கும்? என்ன பண்ணாலும் பிள்ளைய யார் மன்னிப்பா? அப்பா கூட இல்ல, அம்மா தான் மன்னிப்பா. தாயே அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பேரு பெற்றேன் தாயேன்னு சொன்ன உடனே இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தாயேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். ஸ்ரீமாதா, ஜெகத் ஜனனி, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரம்ம கீட்ட ஜனனி, இந்த மாதிரியான நாம அம்பிகா, அம்பா, இதெல்லாம் தாய்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். லலிதா சஹஸ்ரநாமத்துல அவள் நமக்கு அம்மாங்கிறத இவ்வளவு நாமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யாரு? ஆப்ரம்ம கீட்ட ஜனனி. ஒரு புழுவிலிருந்து பிரம்மா வரைக்கும், ஒரு சின்ன புழுவில் ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே அவள் தாயாக இருக்கக்கூடியவளாக இருக்கு. அப்ப தாயாக இருக்காள்னா அது எல்லாவற்றையும் அவள் தான் படைத்தவளாக இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவளை நானும் அம்மான்னு கூப்பிடலாம், எனக்கும் உரிமை உண்டு. இப்ப வந்து என்ன வந்து எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, அது அபிராமப்பட்டரோட அம்மா போல இருக்கு. நீங்க இவரே இப்படியெல்லாம் இருந்தாரு, நாயேன்னு சொல்லிக்கிறாரு, பேயேன்னு அறியும் அறிவு தந்தாய்ன்னு சொல்றாரு. இவங்களுக்கு அது மாதிரிதான் அவங்க அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அபிராமப்பட்டரோட அம்மா தானே அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மீட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அங்க கொடுக்கணும். அங்க நீங்க போறப்ப என்ன ஆயிடுது, ஏதோ ட்ரெஸ்ல அழுக்காயிடுது, இல்ல நீங்க ஏதோ தப்பு பண்ணிடுறீங்க, ஏதோ அந்த இடத்துக்கு நீங்க சூட் ஆகாத மாதிரி, அந்த இடத்துக்கு நீங்க எலிஜிபிளா இல்லாத மாதிரியான ஒரு அப்பியரன்ஸோட இல்ல ஒரு இம்ப்ரெஷனோட நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. அங்க போறப்போ நீங்க ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்க, உங்க மேல ஒரு பிளாக் மார்க் வந்துடுச்சு அந்த இடத்துல. அப்போ உங்க அம்மா அப்பா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அச்சச்சோ, இப்ப நாம இப்ப இருக்கிற நிலைமையில எங்க அம்மா அப்பா பேர் இதுன்னு சொன்னோம்னா அவங்களையும் நம்மள மாதிரியே இல்லைன்னு நினைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்து உடனே நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அப்பவே அவர் ஜெயில்ல வஉசி கூட இருந்திருக்காரு அப்படின்னோடனே
ஓ அப்பேற்பட்ட பிள்ளைக்கா நீ வந்து பிறந்த அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்ப என்ன ஆயிடுது, அப்பாவை நம்ம உயர்த்திட்டோம் அந்த இடத்துல. உங்க அப்பா யாரு, அப்பா அம்மா யாருன்னா அவங்கள பத்தி பெருமையா அந்த இடத்துல சொல்றது எதுக்குன்னா, உனக்கு அப்பா அதுன்னா உன்ன மாதிரிதான் இருப்பாருன்னு நினைச்சிடக் கூடாதாம். அதுக்காக இங்க அவருக்கு நீ இப்படி அனுகிரகம் பண்ணாலேன்னு சொல்றப்போ அம்மாங்கிற வார்த்தை வந்துடுச்சு. ஆனா அபிராம பட்டருக்கு அம்மா தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடக் கூடாதாம். அந்த அம்மா எப்பேற்பட்டவள்னு சொல்லணும்ல நமக்கு. அத பின்னாடி சொல்றாரு. மலைமகளே, யாரு எனக்கு அம்மான்னா எங்க அம்மாவை சொல்ல நானு. யார் அது? மலைமகள், ஹிமவான் பெற்ற குலக்கொழுந்து, குலக்கொடியவள், வம்சத்வஜபடி அப்படின்னு சொல்லுவார். அந்த வம்சத்துக்கு, ஹிமவானுடைய வம்சத்துக்கு வெற்றி கொடியாக இருக்கக்கூடியவள் மலைமகள்னு நாம எல்லாம் போற்றோமே அவள். அவளைத்தான் நான் இங்க தாயார்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய தகுதியின்மைங்கிறது தன்னுடைய தாயினுடைய பெருமையை குலைச்சிடக்கூடாதுங்கிற அக்கறையில இங்க தாயே அப்படின்னு சொன்னோடனே அவள் மலைமகள். எனக்கு அவங்கள தெரியும், இவங்க தெரியும், எங்க மாமா தான் இங்க கலெக்டரா இருக்காரு, எங்க அண்ணன் தான் அங்க வந்து இதுவா இருக்காரு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம யாருன்னு தெரியறதுக்கு நம்ம வெயிட்ட காமிக்கணும்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா, ஓ உங்க ஃபேமிலி அப்பேற்பட்ட ஃபேமிலியா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இங்க சொல்லிட்டு வர்றாரு. எங்க அம்மானா, அம்மா யாரு? ஹிமவானுடைய மகள். மலைமகள்னா யாரு? சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால பார்வதின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, பர்வத புத்திரி தானே பார்வதி, அவள் தான். அடுத்தது என்ன? செங்கண்மால் திருத்தங்கைச்சியே. யாரோட தங்கச்சி தெரியுமா? திருமாலோட தங்கச்சி. இங்க அவளுடைய மற்ற பெருமைகளை, அவளுடைய குடும்பத்தை எல்லாம் சொல்லி, அம்மானா எனக்கு அம்மாங்கிறதுனால நீங்க ஏதாவது கம்மியா நினைச்சிட்டாதீங்க. அவள் மலைமகள், அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய இல்லத்தரசி, திருமாலினுடைய திருத்தங்கைச்சி. அப்படிப்பட்டவள் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம், என்னுடைய அழுக்குகளை எல்லாம் நினைக்காம, என்னுடைய பாபங்களை எல்லாம் நினைக்காம, என்னுடைய குற்றங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணாம தானே நயந்து வந்து ஆட்கொண்டாள். அதுக்கு நான் என்ன பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்றார். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், தாயே என்ன பேரு பெற்றேன், மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கைச்சியே. எளிமையான பாடல், அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் உள்ள. ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள்ல இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே அப்படிங்கிறது. நீயேன்னா அவள் யாரையும் அனுப்பிச்சு வைக்கல, அவளே வந்தா. நினைவின்றி நான் தப்பு செஞ்சேன், நீங்க தப்பு செஞ்சா அதையே நினைச்சிட்டு இருக்க மாட்டா. அவளுக்கு அருள் நிறைய இருக்கு, அவள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. நீங்க செஞ்ச தப்ப நாமளே தான் நினைச்சிட்டு இருக்கோம். நாம நேத்து செஞ்சதையே நினைச்சு நினைச்சு இன்னைய பொழுதையும் வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனா அவள் அதையெல்லாம் பாக்குறது இல்ல. சரி போனா போகுது அப்படின்னு விட்டுடுறான். சோ நினைவின்றி ஆண்டு கொண்டாய். அப்புறம் என்ன பண்ணா, உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்தாய். எப்படி இருக்கக்கூடாது? பேயேனாக இருக்கக்கூடாது. பெரியவங்க சொன்னத அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கவே முடியாது. எல்லாவற்றையும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது புரிய வரும். அதை செய்யாம இருக்கிறது தான் அந்த பேய்த்தன்மையோடு இருக்கிறது. நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா நாமளே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன். அதுக்கு என்ன வேணும்? பெரும் பேரு வேணும், பெரிய அதிர்ஷ்டம். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாதான் அவளுடைய அனுகிரகம் அப்படி கிடைக்குது. தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கைச்சியே. தாமரை கண்ணன் இல்லையா அவர், அதனால செங்கண் மால். திருமாலுக்கு செக்கச்செவேல்னு கண்கள், தாமரை மாதிரி, அதனால செங்கண்மால் திருத்தங்கைச்சியே. இது அபிராமி அந்தாதியில 61வது பாட்டு. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன், தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கைச்சியே. தங்கைச்சி, தங்கச்சி அப்படின்னு ஆரம்பிச்சு முடிச்சிருக்காரு இல்லையா, தங்கச்சிலை கொண்டு அப்படின்னு அடுத்த பாட்டை ஆரம்பிக்கிறார். இது ஒரு நமக்கு ரொம்ப பரிச்சயமான
அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த பாடல். நமக்கு ரொம்ப பரிச்சயமான உடனே உங்களுக்கு அம்பாள், காமாட்சி, காஞ்சிபுரம் எல்லாம் ஞாபகம் வரணும். அதுதான் நமக்கு பரிச்சயமானது. நல்லா பரிச்சயமானது அப்படின்னா பலன் வந்து மாயை விலகிறது. மாயைகள் விலகுவதற்கு அந்த போன பாடல் 61ஓட பலன் கேட்டாங்க. மாயைகள் விலகுவதற்கு. இந்த பாடல்ல காஞ்சிபுரத்தினுடைய மகாராணியாக, காஞ்சிபுரத்தின் மகாராணி இல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே மகாராணியாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி தேவியை பற்றினது இந்த பாடல். 62வது பாடல். இந்த நவராத்திரியில நம்ம இது அற்புதமாக காமாட்சியை சிந்திக்கும் ஒரு பேர் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு காமாட்சியினுடைய சரித்திரம் ரொம்ப பரிச்சயமானது. இன்னைக்கு அதனாலதான் அதை போஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு காமாட்சி கதை கேட்கலான்னு தான் அந்த கச்சி ஏகம்பனி போஸ்ட் பண்ணேன். காஞ்சிபுரம் பத்திரம். அங்க என்னன்னா நமக்கு அந்த கதை நல்லா தெரியும். தேவி இறைவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாள். அவ்வளவு கடுமையான தவம் இருந்தாலும் ஈசன் சோதிக்க விரும்புகிறார். அப்போ கங்கையை கொண்டு வந்து அந்த கம்பா நதியோடு கலக்கிறார். கம்பா நதி ஒரு வறண்ட பிரதேசத்துல அப்படி சும்மா ஓடிட்டு இருக்கிற ஒரு நதி. மழை காலத்துல தண்ணி போகும், வெயில் காலத்துல தண்ணி இருக்காது. அது மாதிரிதான் அந்த சைட்ல இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் கங்கையை கொண்டு வந்து அதுல கலந்தா கங்கையினுடைய வெள்ளத்தை கம்பா நதி தாங்காது. வேதவதி அப்போ அந்த நதிக்கு பேரு. அதுக்கப்புறம் தான் கம்பான்னு ஆச்சு. வேதவதி ஆற்றுல கொண்டு வந்து கங்கையை கலந்த உடனே என்ன ஆகுது, ரொம்ப வெள்ளம் வந்து இங்க தேவி தபஸ் பண்றதுக்காக ஆற்று மணலை எடுத்து ஒரு லிங்கஸ்வரூபம் செஞ்சு வச்சு அதுக்கு தான் பூஜைகள், அதை நோக்கி தான் தவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வெள்ளம் தன்னுடைய ஈஸ்வரனை அடிச்சுட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அதை போய் கட்டிக்கிறான், ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்படி போய் அதை கட்டிக்கிட்ட உடனே அவளுடைய வளைகளினுடைய தழும்பும் அவளுடைய ஸ்தனபாரங்களினுடைய தழும்பும் அவர் வாங்கிக்கிறார் உள்ள. இப்போ மனித ரூபமாக அங்க ஈஸ்வரன் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கை கால்களோட கரச்சரணங்களோட நம்மள மாதிரியான ரூபத்துல இருந்திருந்தார் அப்படின்னா அவள் போய் ஆலிங்கனம் பண்ணி இருந்தா கூட அவருடைய மார்பில இவளுடைய தடங்கள் பதியலாம், அவ்வளவுதான். அங்க லிங்கஸ்வரூபமாக இருந்ததுனால அவர் மண் இல்லையா, மண் என்ன பண்ணும், குழையும் தன்மையுடையது. அது குழைஞ்சு உள்வாங்குது. அப்படி குழைஞ்சு அப்படி இவள் கட்டிக்கிறப்போ அவருடைய தேகம் பூரா குழைஞ்சு அவளுடைய வளைத்தடங்களும் முளைத்தடங்களும் உள்வாங்குறார். தழுவ குழைந்த நாதர். தேவி வந்து தழுவ தான் குழைந்து இடம் விட்டாராம். குழைந்து இடம் விட்ட நாதர், தழுவ குழைந்த நாதர். அப்படிப்பட்டவள் அங்க இருக்கக்கூடிய காமாட்சி. அப்புறம் காப்பாத்தினா, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதெல்லாம் பின்னாடி, அதெல்லாம் நமக்கு காமாட்சியினுடைய கதையில தெரியும். இங்க தேவி அப்படி ஒருத்தரை விரும்பி அவருக்காக தபஸ் இருந்து, இங்க நாம என்ன வழியில இருந்து பார்க்கணும்னா, இப்ப நாம சாக்தத்தின் நிலையில இருந்து தான் பார்க்கணும். அதாவது நமக்கு பரம்பொருள் யாரு, தேவி பராசக்தி. அப்படித்தான் நாம பார்க்கணும். தேவி பராசக்தி நமக்கு பரம்பொருளாக இருந்தா, இப்ப அப்படிப்பட்ட பரம்பொருளே ஒரு இறைவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து அவரால் டெஸ்ட் வைக்கப்பட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி அவளை போய் அடைந்தாள் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு ஒரு பெரிய ஹையர் அத்தாரிட்டி, ஒரு ஆபீசர் யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அல்டிமேட் பவரா இருக்காரு நம்ம ஸ்டேட்டுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்காரு. இப்போ அவர் வந்து நாம எல்லாரும் நாம எல்லாம் நின்றுட்டு இருக்கிறப்போ அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். யாரோ ஒருத்தர் வந்த உடனே அவர் எழுந்து நிற்கிறார். வந்தவர் யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா நாம வந்தவரை எப்படி நடத்துவோம், யாரோ பெரியவர் போல இருக்கு. ஏன்னா நாம எல்லாரும் இவங்களை மதிக்கிறோம், இவரே அவங்க வந்தா ஏஞ்சு நிக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு நம்ம உடனே பக்கத்துல இருக்கிறோம். அவர் யாரு, யாரு அவரு, அவரை பார்த்தோன்னே இவர் ஏஞ்சு நிக்கிறாரே, அவர் யாரு அப்படின்னு நம்ம கேட்போம். நாம மதிக்க கூடியவர் ஒருத்தங்களை மதிச்சா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் நமக்கு வந்துடும் நேச்சுரலி.
அதே மாதிரி இங்க அம்பாள் அப்பேற்பட்ட கடுமையான தபஸ் பண்ணி ஈஸ்வரனை அடைந்தாள். அப்போ அவர் டெஸ்ட் வச்சார், வெள்ளம் வந்துச்சு, அப்ப இவள் போய் கட்டி காப்பாத்துனா, அப்ப அவர் குழைந்து வாங்கிக்கிட்டார். இதெல்லாம் சொல்றப்போ யார் அது அப்பேற்பட்டவர் அப்படின்னு நமக்கு, ஏன்னா நமக்கு யார் அல்டிமேட், நமக்கு பராசக்தி தான். நம்ம சாக்தத்துல இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீவித்யாக்காரங்க, நமக்கு பராசக்தி தான் அல்டிமேட். அப்போ அந்த நம்ம அல்டிமேட்டா இருக்கக்கூடியவளே ஒருத்தருக்கு இவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான்னா அது யாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அவர் யாரு அப்படின்னா, அவர் அவ்வளவு கண்டிப்பா அவர் சாமானியமானவராக இருக்க வாய்ப்பில்லை. அவர் யாரு? தங்கச் சிலை கொண்டு, சிலைனா வில்லு, தங்கச் சிலைனா தங்கத்தாலான வில், தங்கத்தாலான வில் எடுத்துட்டு போல அவரு. மேருமலை தங்கத்தாலான மலை, அந்த மலையையே வில்லாக தூக்கிட்டு போனார். அதனால இங்க தங்கச் சிலைன்னு சொல்றாங்க. மேரு வந்து தங்கத்தாலான மலை, அது தங்கமாக ஜொலிக்குமா. அந்த தங்க மலையை அவரை வில்லா எடுத்துட்டு போனார். அதனால தங்கச் சிலை கொண்டு தானவர்கள்னா அசுரர்கள், அசுரர்களுடைய முப்புறம் சாய்த்து, திரிபுர சம்ஹாரம். நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனுடைய சிவபெருமானினுடைய வீர செயல்களாக சொல்லப்படுற 8 வீர செயல்களுக்கும் அடையாள கோவில்கள் நம்ம கிட்ட உண்டு. அட்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்லுவோம், வீரஸ்தானம், அஷ்ட வீரஸ்தானம். அது 8 வீர செயல்கள் இறைவன் புரிந்தது. அந்த 8 வீர செயல்களுக்கும் அடையாளமாக கோவில்கள் நம்ம கிட்ட உண்டு. இந்த தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்துங்கிறது என்ன? அந்த 3 அசுரர்கள் இருந்தாங்க, அந்த திரிபுர சம்ஹார கதை, அது நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். முப்புறங்களை எரிக்கணும், அந்த 3 புறங்களும் எரிக்கிறதுக்கு இவர் நிறைய ஹெல்ப்போட போருக்கு போறார். ஆனா எல்லாரும் வந்து அப்பா நம்ம ஹெல்ப் இல்லாட்டி சிவபெருமானால முப்புறங்களை எரிக்க முடியுமா அப்படின்னு தேவர்கள்லாம் நினைச்சப்போ, அவங்க நினைச்சது இவருக்கு தெரிஞ்சு, யாருடைய உபகாரமும் இல்லாமல் முப்புறங்களை அழிக்க என்னால முடியும் அப்படின்னு எந்த எடுத்துக்கொண்டு போன எந்த ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தாம அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு முப்புறங்களையும் பார்த்து ஒரு சின்ன புன்னகை பூத்தாராம். அந்த புன்னகையில் முப்புறங்களும் எரிந்ததாம். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, முப்புறங்களை அப்பா மாதிரி தான் பிள்ளையும். சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் எப்படி பண்ணாரோ அப்படித்தான் அப்பாவும் என்ன பண்ணாருன்னா, அந்த அசுரர்களை கொல்லல, அவங்களுக்கு இந்த திரிபுரங்களை எல்லாம் எரிச்சோம். அவங்களுடைய பெரிய பலமே இந்த முப்புறங்கள் தான். அந்த 3 கோட்டை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த 3 கோட்டை தான் அவங்களுடைய பெரிய பலமே. அந்த 3 கோட்டைகளை இடிச்சா எரிச்சிட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு பவரை பிடுங்கிட்டா அப்படியே வெலத்து போய் நிப்பாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுறாங்க அந்த அசுரர்கள் 3 பேரும். அப்படி ஆகி நிக்கிறவங்களை கொல்லல, தன்னோட சேர்த்துக்கிட்டார். தனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக தன்னோடவே எப்பவும் வச்சுக்கிட்டார். சிவாலயங்கள்ல வாசல்ல துவாரபாலகர்களாக இருக்கிறவங்களும் அவருக்கு பிரதோஷத்தின் போது அவர் நடனம் ஆடுறப்ப அவருக்கு முழவு வாசிக்கக்கூடியவர்களாகவும் அந்த 3 பேரையும் அங்கே தன்னோடவே வச்சுக்கிட்டார். எப்படி சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமான் வச்சுக்கிட்டாருன்னா, அப்பாட்ட இருந்து தான் கத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எப்படி குற்றத்தை செஞ்சவங்களுடைய அந்த குற்றம் செய்யக்கூடிய மனப்பான்மையை மட்டும் அழிச்சிட்டு அவங்களை மன்னிச்சு தன்னோடு வச்சுக்கிறது. அசுரத்தன்மையை மட்டும் அழிச்சிட்டு அசுரர்களை நல்லவங்களாக மாத்தி தன்னோட வச்சுக்கிறது. அந்த குணத்தை அப்பா கிட்ட இருந்துதான் பிள்ளைக்கு வந்திருக்கு. அப்படிதான் இங்க திரிபுர சம்ஹாரம் ஈஸ்வரன் பண்ணார். அப்படி திரிபுர சம்ஹாரம் செய்தவர் இந்த இதுக்கு அடையாள கோவில் வந்து திருவதிகை வீரட்டானம். திருவதிகை வீரட்டானம் வந்து இறைவனுடைய திரிபுர சம்ஹாரத்தை நமக்கு நினைவுறுத்தக்கூடிய ஸ்தலம். இதுக்கப்புறம் மத வெங்கண் கரி உரி போர்த்து அடுத்த வீரச்செயல். 2 வீரச்செயல்களை இங்க சொல்றார். அந்த சிவன் யாருன்னு சொல்றதுக்கு 2 வீரச்செயல்களை நமக்கு ஞாபகப்படுத்துறார். இந்த 2வது வீரச்செயல் என்ன? மத வெங்கண் கரி உரி போர்த்து. யானை வடிவில் ஒரு அசுரன் இருந்தான், கஜாசுரன். அந்த கஜாசுரனுக்கு இது நமக்கு நிறைய தடவை இதையும் நம்ம பேசியிருக்கோம். காசிப்பட்டினம் ஈஸ்வரனுக்கு ரொம்ப விருப்பமான பட்டினம். அவர் அங்க உட்கார்ந்து இருப்பார், எப்பவுமே இருப்பார்.
அந்த காசிப்பட்டினத்துல அவர் உட்கார்ந்து அப்படி யோக நிஷ்டையில இருக்கிறப்போ, அப்போ ஒரு யானை வடிவில் ஒரு அசுரன் காசிப்பட்டினத்தை பூரா கலேபரம் பண்றான். யானை உள்ள பூந்தா என்ன ஆகும்? அவ்வளவு கலேபரம் பண்றான். ரொம்ப சத்தம் அவருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கார். ரொம்ப சத்தமா இருக்கு. கையில சூலம் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். என்னடா சத்தம் போடுறீங்க அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறார். ஒரு யானை குறுக்கா மறுக்கா ஓடி ஏதோ எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கு. சூலத்தை எடுத்து அந்த யானையை குத்துனார். குத்திட்டு திருப்பி கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி போயிட்டார் யோகத்துக்கு. இந்த யானையை அப்படி அவர் வதம் பண்ண, அந்த கஜாசுரனை வதம் பண்ணத எனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த யானையை அப்படி குத்தி எடுத்து சூலத்துல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு திருப்பியும் அவரு யோகத்துல அப்படியே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ஆகுது, அந்த யானையில இருந்து ரத்தம் சொட்டி அவர் கை நனையுது. வெள்ளமா போகும். யானைக்கு அவ்வளோ ரத்தம் இல்லையா, பெரிய உருவம் இல்லையா, அந்த வெள்ளமாக வந்து கையெல்லாம் நனைஞ்சு ஓடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பாக்குறாரு. பார்த்தா யானை இருக்கு மேல. இவருடைய பார்வை பட்டுடுச்சு இல்லையா, அதுக்கு என்ன கஷ்டம், அதுக்கு எல்லாமும் போயிடும், அந்த அசுரத்தன்மை எல்லாம் போயிடும். அந்த அசுரத்தன்மை போய் அது என்ன கேக்குது, உனக்கு என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தானே குத்தி மேல வச்சார். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நான் எனக்கு வந்து என்னுடைய தோலை நீங்க எப்பவும் ஆடையாக உடுத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறான் அந்த அசுரன். ஆனா என்னுடைய தோல்ல மாம்சத்தின் வாசனை வரக்கூடாது, ஆனா காயக்கூடாது. தோல் காஞ்சிட்டா மாம்ச வாசனை வராது. இப்ப நம்ம ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு போறோம், அது ஏதோ ஒரு தோல்ல செய்யறாங்க. ஆனா அந்த தோல்ல ஏதாவது தோல்னு தெரியுமா நமக்கு? தெரியாது. அதை பதப்படுத்திடுறாங்க, அது தோல்னே நமக்கு தெரியாது. ஆனா அங்க பச்சையா தோலை உடுத்தி இருக்கணும், ஆனா அதுல ரத்தமும் மாம்சமும் ஒழுகிக்கிட்டே இருக்கணும், ஆனா ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு கேக்குது. சரின்னு சொல்லிடுறாரு. இன்னமும் அவர் உடுத்தி இருக்கக்கூடிய யானை தோல்ல வந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது பச்சையா இருக்கும், அப்படியே காஞ்சி போகாம. மாம்சம் இருக்கும், ரத்தம் இருக்கும். ஆனா இதுல இருந்து எந்த கெட்ட, அவர்கிட்ட இருந்து எப்படி கெட்ட, அவர் வந்து யாரு, சுகந்தம் புஷ்டிவர்தனம் இல்லையா, அவருடைய வாசனைக்கு முன்னாடி இதுல இருந்து என்ன வாசனை வந்தாலும் எடுபடாது. அவர் வந்தா அவருக்கு முன்னாடி என்ன வரும்? சுகந்தம். சுகந்தம் புஷ்டிவர்தனம் சொல்றோம் இல்லையா மந்திரத்துல. அவர் வந்தா அவருக்கு முன்னாடி ஒரு அற்புதமான மனம் வரும், சுகந்தம் வரும், ஈஸ்வரன் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு. அப்படி அந்த யானைக்கு அப்படி அனுகிரகம் பண்ணார். அதுதான் மதம் பிடித்த வெங்கண். அப்படி கடுமையான கண்களை கொண்ட, வெம்மையான கண்களை கொண்ட கரின்னா யானை. கரி உரி அப்படின்னா கரியினுடைய தோலை உரித்து போர்த்த செஞ்சேவகன். செஞ்சேவகன்னா பெரிய ஆளு, போர் பண்றதுல செம்மையான ஆளுன்னு சொல்றோம்ல, செம்மைதான் செஞ்சேவகன். அவ்வளவு சிறப்பான போராளியாக இருக்கக்கூடியவன். இப்போ அவருடைய வீர செயல்கள்ல ரெண்டு மட்டும் சொன்னாலே போதும். அப்பேற்பட்டவர்னா, ஓ அப்பேற்பட்டவருக்காக இவள் தவம் இருக்கலாம் அப்படின்னு ஆயிடும். இந்த ரெண்டு மட்டும் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட சேவகனுடைய மெய் அடைய, அவர்ல பாதியை போய் அடைவதற்காக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. இப்போ அம்மாவும் நம்மள மாதிரிதான். இப்ப நான் வந்து ஒரு அழகா ஒரு டைரியோ ஒரு நோட் புக்கோ, டைரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வருஷம் பிறந்துருச்சு, நான் உங்களுக்கு ஒரு டிசம்பர் 2ல ஒரு புது டைரி ஒண்ணு நாங்க உங்களுக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அது நாம எழுதவும் மாட்டோம், தூக்கி போட்டுருவோம் குப்பையில, அதெல்லாம் கிடையாது. வாங்கின உடனே ஏதோ இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துட்ட மாதிரி முதல்ல என்ன பண்ணுவோம், எடுத்து நம்ம பேர் எழுதிடுவோம் அதுல. இது என்னன்னா, இந்த பழக்கம் நமக்கு அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா அந்த இப்பேற்பட்ட வீரன்னு தெரிஞ்ச உடனே அவனை முதல்ல என்ன பண்ணிட்டா, அவனை கட்டி பிடிச்சு அவன் மேல வலைத்தடங்களும் முளைத்தடங்களும் சீல் மாதிரி வச்சுட்டா, இவன் ஆளு அப்படின்னு. இது என்னோடதுங்கிறதுக்கு நாம எப்படி ஒண்ணு எடுத்த உடனே பேர் எழுதிப்போமோ, அது மாதிரி அவளும் கொங்கை குறும்புன்னா பச்சையான இளநீர் மாதிரி ஸ்தனபாரங்களை உடைய அந்த அந்த குறியிட்ட நாயகி. அவன் மெய் அடைவதற்காக என்ன பண்ணா, அவனை கட்டி பிடிச்சு அவன் மேல சீல் வச்சுட்டா. என்ன சீல் வச்சிருக்கா, 2 முளைத்தடங்களும் தன்னுடைய வலைத்தடங்களையும் அவன் மேல சீல் வச்சுட்டு, இனிமே ஐ எம் த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டா. உன் மேல சீல் வச்சுட்டேன், நான் தான் இனிமே ஓனர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா. சோ அப்படி மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அங்க காஞ்சிபுரத்துல எப்படி இருக்கா அவ, கோ கனக செங்கை கரும்பும் மலரும்
எப்போதும் என் சிந்தையதே. இங்க இந்த வரிக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், அப்புறமா விளக்கத்தை சொல்றேன். கோகனக செங்கன் அப்படின்னா நல்ல ஒளி வீசக்கூடிய தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய சிவந்த கைகளில், கோகனக செங்கையில் கரும்பும் மலரும். ஒரு கையில ஒரு கையில கரும்பும் ஒரு கையில மலர்களும், மலர் அம்புகள் வச்சிருக்கா இல்லையா? அம்பு வில், கரும்பு வில்லு, மலர் அம்புகள் வச்சிருக்கா. இது ரெண்டு மட்டும் சொல்றாரு, ரெண்டு கைகளை மட்டும். ஏன் இந்த ரெண்டு கைகளை சொல்லணுங்கிறத நான் சொல்றேன். ஏன் ஒரு கையில கரும்பு வில் வச்சிருக்கா, ஒரு கையில மலர் அம்புகள் வச்சிருக்கா. அது ரெண்டும் எப்போதும் என்னுடைய சிந்தையிலேயே இருக்கு. கோ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. எப்பவும் என்னுடைய சிந்தையில அவள் வச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆயுதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றார். சரி, எப்பேற்பட்ட நாயகி? பெரும் வீரச் செயல்கள் புரிந்தவரான ஈஸ்வரனை இவர் தன்னுடையவர்னு அவர் மேல சீல் வச்ச அப்பேற்பட்ட நாயகி. மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அவளுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. இங்க நாம இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைச்சு யோசிச்சுக்கணும். அவர் எப்பேற்பட்டவர்? பெரிய வீரன். அவர் எதுக்கு ஆட்படுவார்? எதுக்கும் ஆட்பட மாட்டார். காமன் வந்தா கொளுத்திடுவார். அப்பேற்பட்ட வீரனை இவள் சாதாரணமா சீல் போட்டு சொந்தமாக்கிட்ட. அப்படிப்பட்டவள் நமக்கு என்ன கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஒரு கையில கரும்பு வில்லும் ஒரு கையில மலர் அம்புகளும் வச்சிருக்கா. அப்பேற்பட்ட வீரனாக இருக்கிறவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் கொஞ்சமாவது வீரமா இருக்கணும். அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வில்லு வச்சிருக்கணும், அம்பு வச்சிருக்கணும். ஆனா இவ மன்மதன் கிட்ட இருந்து வாங்கி கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் வச்சிருக்கா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விஷயத்துக்குமே கட்டுப்படாதவரும் காமனையே எரித்தவருமான ஈஸ்வரனுக்கே அவரை குழைய வைத்து குறியிட்டவளான அந்த நாயகி நம்ம மனசு சிற்றின்பங்கள்ல குழைந்து போகாமல் காப்பாத்துறேன் அப்படின்னு மன்மதன் கிட்ட இருக்கிறத தான் வாங்கி வச்சிருக்காளாம். மன்மதன் தான் நமக்கு ஆசைகளை ஏற்படுத்தக்கூடியவன், விருப்பங்களை ஊட்டக்கூடியவன். நமக்கு ஒரு பொருள் மேல வாங்கணும், இதை வச்சுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தாலே என்ன அர்த்தம்னா, மன்மதன் நம்ம மேல அம்பு போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த அம்பை அவன் போட்டுட்டான் அப்படின்னா நமக்கு ஆசை உடனே வந்துடுது, நமக்கு உடனே அது வேணும், அது இல்லாம வாழவே முடியாதுன்னு தோணுது. ஆனா இறைவனு அந்த தேவியினுடைய அனுகிரகம் அடைந்தவர்களுக்கு அவள் மன்மதன் கிட்ட இருந்து கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் தான் வாங்கி வச்சுக்கிட்டு, கரும்பு வில் எதை சொல்லுது? நம்மளுடைய மனசை சொல்லுது. மலர் அம்புகள் 5 அம்புகள், 5 மலர் அம்புகள் எது சொல்லுது? நம்மளுடைய பஞ்ச தன்மாத்திரைகள், 5 புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது. புலன்கள் தான் நமக்கு உண்மையான. இப்ப எப்போ நமக்கு ஆசை வருது? நம்ம வாட்டுக்கு பேசாம வீட்டுல உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஏதாவது ஆசை வருதா? இல்ல. நாம ஏஞ்சு நான் வந்து விண்டோ ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போனோம்னா அங்க போறப்போ அது விண்டோ ஷாப்பிங்கா இல்லாம ஒரு பெரிய மூட்டையோட வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுது. அப்போ எது காரணமாச்சு? போய் பார்த்ததுதான் காரணமாச்சு. பார்த்ததுக்கு காரணம் எது? கண்ணு. கண்ணு பார்த்துச்சு, உடனே மனசு ஆசைப்பட்டுச்சு, அதை வாங்கிடலாம். இதுதான் நம்ம வீட்டுல இல்லை, இது மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டுல எல்லாமே வந்துடும், வேற ஒரு குறையுமே இல்லை. இப்ப வீட்டுல இது இல்லாதது மட்டும்தான் ஒரே குறை, அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிடும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் எதனால வந்தது? அதை பார்த்ததுனால வந்தது. அது இல்லாம இத்தனை நாள் வாழ்க்கை நடக்கலையா? அது நடக்கும். ஆனா இப்ப இதை பார்த்த உடனே இது இல்லாட்டி முடியாதுங்கிற எண்ணத்தை யார் ஏற்படுத்தினா? மன்மதன் ஏற்படுத்துறான். ஐயோ இந்த கத்தி வாங்கியே ஆகணும், இந்த கத்தி இல்லாட்டி இனிமே நம்மளால சமைக்கவே முடியாது. அப்ப இத்தனை நாள் எப்படி சமைச்சோம்? ஐயோ ஏதோ நான் கஷ்டப்பட்டு 25 வருஷமா சமைச்சிட்டேன், இந்த கத்தி வந்துட்டா எல்லாமே ஈஸியா போயிடும் அப்படின்னு தோணுது அந்த கத்தியை பார்த்த உடனே. அந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துறான்னா மன்மதன் ஏற்படுத்துறான். அந்த மன்மதனுடைய எண்ணங்கள் நமக்கு எப்படி வருது? நம்மளுடைய புலன்கள் மூலமாக உள்ள வருது. ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறோம், ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அப்ப நமக்கு அந்த புலன்கள் மூலமாக அந்த எண்ணங்கள் உள்ள வந்து அதனால மனசு அதுக்கு ஆசைப்படுது. இப்போ மனசையும் அவள் கையில வச்சிருக்கா, நம்ம புலன்களையும் அவள் கையில வச்சிருக்கா. அவகிட்ட இருந்துட்டா இதெல்லாம் வராது. ஈஸ்வரனுக்கே ஆசைகளையும் ஏற்படுத்தக்கூடியவளான அவள்
நமக்கு நம்ம மனசையும் புலன்களையும் எப்படி கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவளாக காட்டக்கூடியவளாக இருக்கிறாள். அதுக்குதான் எப்பவும் அதை கையில வச்சிருக்கா. மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா. நம்மளுடைய மனதின் ரூபமாக அந்த கரும்பு வில்லையும், நம்மளுடைய தன்மாத்திரைகளின் அந்த 5 தன்மாத்திரைகள் ரூபமாக அந்த மலரம்புகளையும் வைத்திருக்கிறாள். அப்போ இந்த இடத்துல ஏன் அதை சொல்றாங்க? அப்பேற்பட்ட வீரனையும் குழைய வைத்து தன்னுடைய மார்க்க அவ மேல போட்டவர், குறியிட்ட நாயகி நமக்கு நம்ம மனசையும் நம்மளுடைய புலன்களையும் எப்படி கட்டுப்படுத்தி வாழணுங்கிறத அவள் கிட்ட இருந்தா எப்படி அது தானாக கட்டுக்குள்ள வருங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சிக்னல் மாதிரி எப்பவும் கையில அது ரெண்டையும் வச்சிருக்கா. அதை பாக்குறப்பெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆசைகளின் பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு நினைவுறுத்திக்கிட்டே இருக்கு. மனசு இன்பத்தை விரும்பும், ஆனா அது பின்னாடி போகக்கூடாது. எது சரியோ அதை செய்யணும். புலன்கள் புலன்கள் இன்பத்தின் பால் செல்லும், இல்ல அது தவறு, நான் எது செய்யணுமோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு நிக்கிறது. இது மாதிரி அவளுடைய கையில இருக்கக்கூடிய கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் பார்க்க பார்க்க எனக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கு. இது ஞாபகத்துல இருக்கணும்னா அவளுடைய செங்கை கரும்பும் மலரும் எப்பவும் என்னுடைய சிந்தையில இருக்கணும். அதனால அப்படி சொல்ற. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கன் மதவெங்கன் கரியூரி அந்த ஊர் வழுவூர் வழுவூர் வீரட்டானம். வழுவூர் வீரட்டானம் கரியூரி போர்த்தத சொல்லக்கூடிய வீரட்டானம். அட்ட வீரட்டான தலங்கள்ல அதுவும் ஒண்ணு. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. எந்த விதமான மயக்கங்களும் பயங்களும் தயக்கங்களும் இருந்துச்சுன்னா இத சொன்னா அந்த பயங்கள் தீரும். இந்த பாடல். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கண் கரிவுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. சிந்தையதே தேன்னு முடிச்சதுனால அடுத்த பாடல் தேரும்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பகுதியில. ஸ்ரீமாத்ரே நம. சிவாய திருச்சிற்றம்பலம்.